எபிசோட் 30 புதிய பாதையின் தொடக்கம். அந்த இரவு மேகனா தனியாக நினைத்து கொண்டிருந்தாள். கடந்த காலத்தில் சோகங்கள், தற்போதைய நிம்மதியும் எதிர்காலத்திற்கான எதிர்பார்ப்புகளும் அவளது மனதை நிரப்பின. அவள் மீண்டும் தன் வீட்டிற்குள் வர வேண்டுமா, இல்லையா? குடும்பத்துடன் இருக்கும் ஆசையும் அருணுடன் சேர்ந்து வாழ்க்கையும் கடப்பதுதான் சரியானதா என்ற கேள்வியும் மனதில் இருந்தன. அந்த நேரத்தில் அருண் மெதுவாக அவளது கையை பிடித்தான். நீ என்னை இப்படி கலங்கி கொண்டு இருப்பதை நான் பார்த்து அமைதியாக இருக்க முடியாது. நமக்கு போராடி கிடைத்த இந்த வாழ்க்கையை நாம் உறுதியான மனதுடன் நடத்த வேண்டும் என்றான். மேகனா அவனது கண்களில் பார்த்தாள். அவனது ஆதரவு அவளுக்கும் பெரும் ஆறுதலாக இருந்தது. நான் இங்கு இருக்க விரும்புகிறேன், ஆனாலும் என் பெற்றோர்களை மறந்துவிட முடியாது. அவர்கள் என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நான் எந்த அளவிற்கும் செல்ல தயார் என்றாள். குடும்பத்தின் கடினமான முடிவு. அடுத்த நாள் வள்ளல்பதி குடும்ப உறுப்பினர்களை ஒன்று கூட்டியவர்களை பார்த்து, நாம் வீட்டு மரியாதை மரபு என்று சொல்லிக்கொண்டே நம்முடைய மகளை இழந்துவிட முடியாது. மேகனா எப்போதும் நம்முடன் இருந்தவள். அவள் தப்பான முடிவெடுத்ததாக நீங்கள் நினைத்தாலும் அவளது முடிவு அவளுடைய உண்மையான காதல் ஆனது. நீங்கள் அனைவரும் அவளை ஏற்க விரும்புகிறீர்களா என்றார். அசோகன் உடனே எதிர்த்தான். அவள் இழைத்த தவறிற்கு இதை இவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியுமா என்று குடும்ப மரியாதை எங்கே போகும்? சந்திரா கண்களில் தண்ணீரை மலர்ந்தது. அவள் இன்னும் என் பிள்ளைதான். அவள் இப்படி வாழ நினைக்கிறாள் என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இது எளிதாக முடியாது. இன்னும் சமுதாயம், உறவினர் அனைவரிடமிருந்தும் எதிர்ப்புகள் வரும். அருணின் வாக்குறுதி. அருண் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். பின்னர் அவர் முன்வந்து சொன்னான், நான் மேகனாவை வாழ்க்கை முழுவதும் காத்து கொள்ள தயார். உங்கள் விருப்பங்களை மதிக்கிறேன், ஆனால் உங்கள் மகளை நிம்மதியாக வைத்திருப்பது என்னுடைய கடமை. உங்கள் ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்கிறேன். அசோகன் கோபத்துடன் பார்த்து, நீ என்னுடைய மோதி கொண்டு இருக்கிறாய், ஆனால் நீ உண்மையாய் இருக்கிறாயா என்று எனக்கு தோன்றுகிறது. இப்போது நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டான். அருண் தன் கைகளை இணைத்து, நான் இந்த குடும்பத்தை மதிக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதத்துடன் இந்த உறவை கொண்டாட விரும்புகிறேன். எங்கள் காதல் உண்மையானது என்பதை நிரூபிக்க உங்களின் அனுமதி வேண்டும் என்று முழு ஆதரவு எங்களுக்கு தேவை என்று கூறினான். புதிய தொடக்கம், மகிழ்ச்சி மிகுந்த திருப்பம். வள்ளல்பதி ஒரு நிமிடம் யோசித்தார். பிறகு மெதுவாக, நான் முடிவு செய்துவிட்டேன். மேகனா எங்கு வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் அவள் நிம்மதியாக இருக்க வேண்டும். நம் வீடு அவளுக்காக என்றும் திறந்திருக்கும். நான் அவளுக்கு என் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன். சந்திரா இதை கேட்டதும் உருகினாள். நான் என் மகளின் வாழ்க்கையை நாசமாக செய்ய மாட்டேன். அவளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாமும் அவளுடன் இருக்க வேண்டும் என்று கூறி மேகனாவை கட்டிப்பிடித்து கொண்டார். இந்த காட்சியை பார்த்த அசோகனும் மெதுவாக, என்னுடைய கோபத்தை விட என் வீட்டினரின் மகிழ்ச்சியே முக்கியம். நான் எனது பழைய எண்ணங்களை மாற்ற முயல்கிறேன், ஆனால் எனக்கு நேரம் தேவை என்றான். இந்த வார்த்தைகள் மேகனாவின் உள்ளத்திற்குள் நேரடியாக ஒளியாக இருந்தது. அவள் மகிழ்ச்சியுடன் தனது குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாள். அவர்களின் உறவு புதிதாக மலர்ந்தது. காதல், தன்னம்பிக்கை, குடும்பத்தின் ஏற்கும் மனப்பான்மை அனைத்தும் ஒன்று சேர்ந்து வாழ்வின் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கின. எபிசோட் 31 புதிய ஆசைகளின் நீண்ட நடைபயணம். மேகனா தன் வாழ்க்கையின் புதிய கட்டத்தை தொடங்கியிருந்தாள். அவளுடைய குடும்பமும் அருண் அனைவரும் ஒரே மனதுடன் இருந்தபோதும் சமூகத்தில் இருந்து வரும் அழுத்தங்களை எதிர்கொள்வது அவளுக்கு சுலபமில்லை. அவள் நிறைய பார்த்தாள். இப்போதைய அமைதி நிரந்தரமா இல்லையா? அருணும் அவளுடன் ஒரு புதிய வாழ்க்கையை அமைப்பதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தான். மேகனா, நாம் சொந்தமாக ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். இது நம் உறவுகளுக்கு ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும் என்றான்.
மேகனா அவனை உற்று பார்த்தாள். ஆமாம் அருண், ஆனால் எங்கே, எதை கொண்டு, எப்படி குடும்பத்தை சமுதாயத்தையும் சமாளிப்பது என்றாள். அருண் அவளது கையை பிடித்து, நம் காதல் உண்மையானது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். நாம் தன்னம்பிக்கையே நம்மை வெற்றி பெற வைக்கும் என்று உறுதியாக கூறினான். புதுமையான முடிவுகள். அருண் வேலை தேடிக்கொண்டு இருந்தான். அவன் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேருவதற்காக பேட்டிக்கு சென்றான். அவனுடைய திறமையால் அங்கே உள்ள மேலாளர்கள் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் குடும்ப பின்னணியை பற்றி சில கேள்விகள் கேட்டபோது அருணின் முகத்தில் ஒரு சிறு குழப்பம் தெரிந்தது. அவர்களில் ஒருவரான இருந்த பிரேம்குமார், நீங்கள் வேலைக்கு மிகவும் தகுதியானவர், ஆனால் உங்கள் குடும்பம் பற்றி விவரங்கள், உங்கள் திருமண வாழ்வு குறித்து ஒரு பிந்தைய அறிக்கை எங்களுக்கு தேவை என்றார். அருண் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர், நான் என் வாழ்க்கையை என் காதலுக்காக போராடி வென்றவன், ஆனால் எந்த அறிக்கையும் என் திறமையை நிரூபிக்க தேவையில்லை. எனக்கு தொழில்முறை திறமையை மட்டுமே பார்த்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றான். இந்த உறுதியான பதிலை கேட்ட மேலாளர்கள் சில நிமிடங்கள் யோசித்தனர். பிறகு பிரேம்குமார் சிரித்துவிட்டு, நீங்கள் நேர்மையாக பேசுகிறீர்கள், அதனால்தான் உங்களுக்கேற்ற ஒரு வாய்ப்பை நாம் வழங்க விரும்புகிறோம் என்றார். அழிவின் விளிம்பில் ஒரு நிமிடம். அருண் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினான். ஆனால் அவன் எதிர்பாராத ஒரு நடந்து கொண்டிருந்தது. மேகனா அழுது கொண்டிருந்தாள். அவளது தந்தை வள்ளல்பதி கடுமையான மன உளைச்சல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பாவை இழந்துவிட மாட்டோமா என்று அவள் பதற்றமாக கேட்டாள். அருண் உடனே மருத்துவமனைக்குள் சென்று அவரை பார்த்தான். அவருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மருத்துவர், நிறைய மன அழுத்தம் காரணமாகவே இவரது நிலை இது, அவர் இப்போது ஓய்வு எடுக்க வேண்டும் என்றார். மேகனா தந்தையின் அருகே அமர்ந்து, அப்பா, நீங்கள் நலமாக இருக்க வேண்டும், நாங்கள் உங்கள் ஆசீர்வாதத்துடன் வாழ்க்கையை கட்டிக்கொள்ள வேண்டும் என்றாள். வள்ளல்பதி கண்களை திறந்து மௌனமாக பேசினார். நான் நினைத்ததை விட நீ மிகவும் வலுவானவள். உன் வாழ்வில் முன்னேற நினைக்கிறாய், அதற்கு நான் ஆதரவு தருகிறேன். உன் உடல்நிலை சரியாகிவிடும், ஆனால் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருப்பது எனக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். காதல் வெற்றியுடன் தருணம். மேகனாவும் அருணும் தங்கள் வாழ்வின் புதிய பாதையை உறுதியாக தேர்வு செய்தனர். அருண் வேலைக்கு சென்று முதலாளியாக உயர்ந்தான். மேகனாவும் தன் திறமைகளை வளர்த்து கொண்டாள். சமூகத்தில் ஒரு வலுவான பாதையை உருவாக்கினாள். வள்ளல்பதியின் உடல்நிலை மேம்பட்டது. குடும்பம் அனைவரும் ஒன்று கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் வள்ளல்பதி மேகனாவிற்கும் அருணிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நீங்கள் காதலுக்காக மட்டுமல்ல, வாழ்க்கையின் சவால்களுக்காகவும் போராடி வென்றவர்கள். உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கட்டும் என்றார். அந்த வார்த்தைகள் காதலின் மகத்துவத்தை உணர்த்தியது. மேகனா அருணை கட்டிப்பிடித்தாள். வாழ்க்கை இன்னும் பல சவால்களை கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்தால் எதையும் எதிர்கொள்வார்கள். எபிசோட் 32, உறவின் சவால்கள் மற்றும் காதலின் உறுதி. அருணும் மேகனாவும் காதலின் அடுத்த கட்டத்தை சந்திக்க தயாராக இருந்த போதிலும் வாழ்க்கை அவர்களுக்கு தொடர்ந்து சவால்களை வீசி எறிந்து கொண்டே இருந்தன. மேகனாவின் தந்தை வள்ளல்பதி மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியிருந்தாலும் அவருக்கு முழுமையான உடல் நலம் மீளவில்லை. அவர் தொடர்ந்து மருந்துகள் சாப்பிட வேண்டும், ஓய்வு எடுக்க வேண்டும். ஆனால் அவரின் மனதில் ஒரு கவலை இருந்தது, அவரது மகளின் எதிர்காலம். புதிய முடிவுகள், புதிய சிக்கல்கள். அருண் தனது வேலை வாய்ப்பை உறுதி செய்துவிட்டான். அவன் மிகவும் உற்சாகமாக இருந்தான். மேகனா, இனி நம் வாழ்க்கை செழிக்கும், நாம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கலாம் என்று சொன்னான். மேகனா சிரித்தபடியே அவனை பார்த்தாள். ஆமாம் அருண், ஆனால் அப்பாவின் உடல்நிலை நல்லபடியாக ஆகிவிட்டால் தான் நமக்கு பரவாயில்லை, இன்னும் அவருக்கு நிம்மதி தர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்றாள். அருண் புரிந்து கொண்டான். ஆனால் மேகனாவின் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் அவ்வளவு எளிதாக இந்த உறவை ஏற்கவில்லை.
அவர்களுக்கு திருமணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. சமூகம், பழக்க வழக்கங்கள், பந்தங்களும் அவர்களது முக்கிய அம்சமாக இருந்தது. குடும்பத்தினரின் எதிர்ப்பு மீண்டும் தலை தூக்கியது. மேகனாவின் சித்தப்பா ராமசாமி ஏற்கனவே இவர்களின் உறவை எதிர்த்தவராக இருந்தார். இப்போது வள்ளல்பதியின் உடல்நிலை சரியில்லாததை வைத்து மேலும் ஒரு பிரச்சனையை உருவாக்கினார். இந்த திருமணத்தை தள்ளி போட வேண்டும். வள்ளல்பதிக்கு இது பெரும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றார். மேகனா வாதாடினாள். சித்தப்பா, இதற்கும் எங்கள் திருமணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்பா நமக்காகவே வாழ்கிறார். ஆனால் நான் என் வாழ்க்கையும் அமைத்து கொள்ளும் பொழுதும் அவருக்கு துணையாக இருப்பேன். ஆனால் ராமசாமி யோசிக்கவில்லை. இது குடும்பத்தின் மரியாதையை பாதிக்கும் விஷயம். நீ ஒருமுறை யோசித்து பார் என்றார். அழுத்தத்திற்கும் அன்பிற்கும் இடையே இந்த விஷயங்கள் மேகனாவின் பெரிதும் பாதித்தன. அவளுக்கு அருணின் மீது ஒருபோதும் சந்தேகம் இல்லை. ஆனால் குடும்பத்தினரின் எதிர்ப்பை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. அருண் அவளை உற்சாகப்படுத்த, நாம் ஒன்றாக இருப்பதுதான் முக்கியம். பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கவலைப்பட வேண்டாம் என்றான். மேகனா, ஆனால் அருண், என் அப்பாவை மகிழ்ச்சியுடன் பார்க்க விரும்புகிறேன். அவருக்கு இந்த திருமணம் ஒரு சுமையாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றாள். ஒரு கடினமான தீர்மானம். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இந்த உணர்ச்சி மிகுந்த சூழலில் இருவரும் தங்களது உறவை மற்றவர்களின் முடிவு செய்ய விட வேண்டாம் என்று முடிவு செய்தனர். மேகனா தந்தையை அணுகி, அப்பா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்கள் உடல்நிலை சரியாகி நாங்கள் உறுதியாக நிம்மதியாகவும் இருந்தால்தான் நாங்களும் நிம்மதியாக இருப்போம். உங்கள் ஒத்துழைப்பு இன்றி எதையும் செய்ய மாட்டோம் என்றாள். வள்ளல்பதி மெதுவாக சிரித்தார். மகளே, உன் மனம் எனக்கு தெரியும். என் உடல்நிலை சரியாகிவிட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன். ஆனால் இந்த உறவை நீ பாதுகாப்பாக வேண்டும். காதல் வெல்லும், என் காதல் வெல்ல மட்டும் என்றார். காதலுக்கு ஒரு புதிய அத்தியாயம். அந்த வார்த்தைகள் மேகனாவின் மனதை உறுதியாக்கின. அருணும் உற்சாகம் அடைந்தான். மேகனா, நம் காதல் எந்த சோதனையும் தாண்டி வெற்றி பெற வேண்டும். இது நம்ம வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டம் என்றான். அதற்கு பிறகு அவர்கள் இருவரும் புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான அடுத்த படியை எடுக்க தயாரானார்கள். திருமணம் என்பது எப்படி செய்யலாம் என்பதை அவர்களின் பெற்றோர்களும் ஆலோசிக்க தொடங்கினார்கள். ஆனால் இன்னும் சில சவால்கள் எதிர்பாராமல் தொடர்ந்து கொண்டிருந்தன. எபிசோட் 33, காதலுக்கும் சோதனைகளுக்கும் இடையில். மேகனா மற்றும் அருணின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் புதிய சவால்கள் அவர்களை சுற்றி வந்து கொண்டே இருந்தன. வள்ளல்பதியின் உடல்நிலை சிறிது மேம்பட்டிருந்தாலும் அவரின் மனதில் இன்னும் குழப்பம் இருந்தது. மற்றவர்களின் எதிர்ப்பையும் குடும்பத்தின் மரியாதையையும் கருத்தில் கொண்டு அவர் தன் மகளுக்கு மிகப்பெரிய தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியது. மேகனா, நீ எந்த முடிவு எடுப்பதற்கு முன் நல்லா யோசிக்கணும். என் உடல்நிலை உனக்கு குற்றவாளி மாதிரி உணர வைக்கலாம். நீ சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்தையும் அசைக்கக்கூடாது என்று வள்ளல்பதி மெதுவாக கூறினார். மேகனா கண்களில் கண்ணீர் ததும்பியது. அப்பா, நான் உங்கள் மகளா இருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையை பார்ப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறது. எனக்கு அருண் மட்டுமே பிடிக்கும். அவனே என் நம்பிக்கை என்று கூறினாள். நிச்சயமா அப்பா, எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் சோதனை செய்யலாம். அவன் என்னையும் நம்ம குடும்பத்தையும் தவறாக நினைக்க மாட்டான். மேகனாவின் சித்தப்பா ராமசாமி இதை ஆவணத்தித்தார். நீ இப்படி நினைக்கலாம் மேகனா, ஆனா குடும்பத்திற்கும் ஒரு மரியாதை இருக்கணும். எல்லோரும் சொல்லுறதை கேட்கணும் என்று வலியுறுத்தினார். நான் யாருக்கும் விரோதமாக பேசல சித்தப்பா. ஆனா என் மனசாட்சிக்கு எதிராக நான் போக முடியாது என்றாள் மேகனா. அந்த நேரத்தில் அருண் வீட்டிற்கு வந்தான். நான் யாரையும் எதிர்க்க வரல. ஆனா உங்க பாரம்பரியத்துக்கும் மரியாதைக்கும் எந்த அபாயமும் இல்லாமல் உங்கள் அனுமதி வாங்க தான் நான் வந்திருக்கிறேன் என்று தன்னம்பிக்கையுடன் கூறினான்.
அருணின் உறுதியான வார்த்தைகள் வள்ளல்வதியின் மனதை தளரச் செய்தன. நீ என் மகளை வாழ்வில் நிம்மதியுடன் வைத்துக் கொள்வாயா என்றார். அதை கேட்டு, பெரிய வாக்குறுதி என்னால் எடுக்க முடியாது மாமா. நான் என் உயிரை கொடுத்தாலும் மேகனாவை மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பேன் என்றான். அந்த நிமிடம் முழு வீட்டிலும் அமைதி நிலவியது. ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் வள்ளல்பதி மெதுவாக சிரித்தார். நீங்கள் வெல்ல வேண்டும், ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேண்டும். மேகனாவும் அருணும் ஒருவரை ஒருவர் பார்த்து மகிழ்ந்தனர். ஆனால் இன்னும் சில சவால்கள் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தன. எபிசோட் 34 காதலின் திருப்பு முனை. மேகனா மற்றும் அருணின் உறவு ஒரு புதிய கட்டத்தை அடைய போகும் நேரத்தில் எதிர்பாராத திருப்பம் ஒன்று ஏற்படுகிறது. வள்ளல்பதி இன்னும் இறுதி முடிவு எடுக்காமல் தவிர்ப்பதோடு குடும்பத்தினரும் அவரை அழுத்தி கொண்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் அருண் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆளானான். வள்ளல்பதியின் உடல்நிலை தொடர்ந்து மேம்பட்டு வந்தாலும் மனதில் குழப்பம் அதிகமாகியது. ராமசாமி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இந்த உறவு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா என பல சந்தேகங்களை எழுப்பினர். இது அவள் வாழ்க்கை, அவள் சந்தோஷத்துக்காக நாம் ஏற்க முடியாதா என்று தன் சகோதரனிடம் கேட்டார் வள்ளல்பதி. குடும்ப மரியாதை எப்போதும் முன்னிலையே இருக்க வேண்டும். உறவுகள் கூட முக்கியம். மரியாதையை விட்டு எதுவும் சொல்லக்கூடாது என்று ராமசாமி வலியுறுத்தினான். அந்த நேரத்தில் அருண் பேச ஆரம்பித்தான். நான் மேகனாவை மட்டும் காதலிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். ஆனா உங்க மரியாதையும் மதிக்கிறேன். எதற்கும் உங்க மனசு புண்பட வேண்டாம். எப்படியாவது உங்களை சமாதானம் செய்ய முயற்சி செய்யணும் என்பதற்காகவே நான் இங்கே நிற்கிறேன். இதை கேட்ட வள்ளல்பதி மெதுவாக அமர்ந்து யோசித்தார். உனக்கு எவ்வளவு காதலோ அவ்வளவு பொறுமையும் இருக்கணும். நீ எங்க குடும்பத்துக்கு ஏற்றவனா என்பதை நிரூபிக்க வேண்டிய நிலை வந்து விட்டது என்று கூறினார். அருண் தயங்காமல், நிச்சயமாக நான் எந்த சோதனையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று உறுதியுடன் கூறினான். இதற்கிடையில் மேகனா தனது தாயுடன் பேசிக் கொண்டிருந்தாள். அம்மா, அப்பா மனம் மாறுவாரா? நீயும் அருணும் சேர்ந்து உங்கள் காதலை நிரூபிக்கணும். அதுதான் ஒரே வழி என்று காயத்ரி மகளிடம் மெதுவாக கூறினார். அதே நேரத்தில் அருணின் வீட்டிலும் தகதகப்பு அதிகமாகியது. அவரது பெற்றோர் இந்த உறவு நம்ம குடும்பத்துக்கு பொருந்துமா என்று தயங்கினர். காதல் ஒரு போராட்டமா? அருண் வள்ளல்பதியின் நம்பிக்கையை வெல்ல முடியுமா? மேகனா குடும்பத்திற்கும் காதலுக்குமான இடையில் சமநிலை கொண்டு வர முடியுமா? காதலுக்காக அவர்கள் எவ்வளவு தூரம் செல்ல போகிறார்கள்? எபிசோட் 35 நம்பிக்கையின் கண் திறப்பு. அருண் மற்றும் மேகனாவின் காதல் இன்னொரு புதிய சோதனைக்காக மையத்தில் இருந்தது. வள்ளல்பதி தனது மகளின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் அருணின் உண்மையான நேசத்தை புரிந்து கொள்ள முயன்றார். ஆனால் குடும்பத்தின் அழுத்தம் மற்றும் மரியாதை என இரண்டும் முக்கியமான விஷயங்களுக்கிடையே சமநிலை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அம்மா, அப்பா என்னை புரிந்து கொள்வாரா என்று மேகனா கவலையுடன் கேட்டாள். பொறுமை தேவை மகளே. அப்பா உன்னுடன் அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார். ஆனால் அவர் குடும்பம் மரியாதையும் எப்போதும் முன்னிலையிலேயே வைத்திருப்பார் என்று காயத்ரி மகளை சமாதானப்படுத்தினார். மேகனா நம்பிக்கை துளிர்விட்டது. அம்மா, அருண் உண்மையிலேயே நல்லவன். அவன் எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டான். அருண் வள்ளல்பதியின் நம்பிக்கையை பெற முடியுமா என்பதற்காக ஒரு புதிய முயற்சியை தொடங்கினான். மாமா, உங்கள் மரியாதையையும் உங்கள் குடும்பத்தின் பெருமையையும் காப்பாற்றிக் கொண்டு உங்கள் அனுமதி பெற நான் எந்த சோதனையையும் சந்திக்க தயார் என்று உறுதியுடன் கூறினான். அதை நிரூபிக்க நீ தயாரா என்று வள்ளல்பதி கேட்டார். நிச்சயமாக மாமா என்று அருண் உறுதியாக பதிலளித்தான். ராமசாமி இந்த உரையாடலை கவனித்து கொண்டு
அவன் எவ்வளவு உண்மையானவனோ அதை பரிசோதிக்கணும். அவன் நம்ம குடும்பத்தை மரியாதைக்கு உகந்தவனா என்பதை புரிந்து கொள்ள ஒரு சோதனை செய்யலாம் என்று கூறினார். இதை கேட்ட மேகனா பதற்றம் அடைந்தாள். சோதனைனா என்ன சித்தப்பா என்று கேட்டாள். அவனை நம் குடும்பத்துக்கு ஏற்றவனா என்பதை நிரூபிக்க அவன் குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான பணிகளை செய்ய வேண்டியே இருக்கும் என்று ராமசாமி குரல் மாற்றினார். அருண் தயங்கவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுங்கள், நான் எதற்கும் தயார் என்றான். மேகனா அருணின் உறுதியை பார்த்து பெருமை அடைந்தாள். ஆனால் இந்த சோதனை எப்படி போகும்? வள்ளல்வதி இறுதியாக என்ன முடிவு செய்ய போகிறார்? எபிசோட் 36 காதலுக்கு எதிரான சூழ்ச்சிகள். அருண் தனது உறுதியை நிரூபிக்க தயாராக இருந்தாலும் இதற்கிடையில் எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாகின. வள்ளல்வதி மற்றும் ராமசாமி சேர்ந்து கொடுத்த சோதனை எளிதாக இருக்காது என்பதில் சந்தேகமே இல்லை. மேகனா தனது காதலுக்காக தன்னை ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவரது மனதில் ஒருவித துக்கம் ஏற்பட்டது. ராமசாமி அருணிடம், நம் குடும்ப மரியாதையை நிலைநிறுத்தும் ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பொறுமையை இழக்கக்கூடாது. நீ எவ்வளவு உறுதியானவனாக இருக்கிறாய் என்பதை ஒரு மாதத்தில் நிரூபிக்க வேண்டும். இந்த ஒரு மாதத்தில் நீ எந்த கோபத்தையும் வெளிப்படுத்தாமல் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் என்றார். அருண் இதை கேட்டு ஓரளவுக்கு ஆச்சரியப்பட்டாலும் நிம்மதியாக, மாமா, நான் எந்த சோதனையும் எதிர்கொள்ள தயார் என்று உறுதியுடன் பதிலளித்தான். அந்த இரவு மேகனா அருணிடம் பேசினாள். அருண், இந்த சோதனை மிகவும் கடினமானது. அப்பா சில சமயங்களில் மிகவும் கோபமாக இருக்கலாம். சித்தப்பா உன்னை பல வகையிலும் சோதிக்கலாம். நம்ம காதலுக்காக நீ இத்தனை தியாகம் செய்வது எனக்கு மிகவும் வலிக்கிறது என்று மெதுவாக சிரித்தாள். மேகனா, இது ஒரு சோதனை மட்டுமல்ல, இது நம்ம காதலை நிலைநாட்டுவதற்காக ஒரு வாய்ப்பு. நம்ம வாழ்க்கையின் மைல்கள் இது. எதுவும் எளிதாக கிடைக்காது. ஆனா உனக்கு நான் உறுதி அளிக்கிறேன், எதையும் நானும் சமாளிக்கலாம். அடுத்த சில நாட்களில் அருணுக்கு பல்வேறு சோதனைகள் ஆரம்பமாகின. வள்ளல்வதியின் குடும்பத்தினர், குறிப்பாக ராமசாமி, அவரை சோதிக்க பல வழிகளில் கண்டுபிடித்தார். அதிக வேலைகள், குடும்ப நிகழ்ச்சிகளில் அவனை பங்கேற்க வைப்பது, சாமான்களை வாங்க அனுப்புவது போன்ற பல சோதனைகளை நடத்தின. ஒரு நாள் குடும்ப உறவினர்களின் ஒருவர், அருண், நீ இவ்வளவு பொறுமையாக இருப்பது நிஜமா, இல்லை மேகனாவை மணப்பதற்காக மட்டுமே தற்காலிகமாக நடிப்பதா என்று கேள்வி எழுப்பினார். அருண் ஆழமாக சிந்தனை செய்து, என்னுடைய காதல் உண்மையானது. நான் எந்த சூழ்நிலையிலும் மாற்றம் அடைய மாட்டேன். இங்கே நான் பொறுமையுடன் இருக்கிறேன் என்றால் அது நடிப்பல்ல. உண்மையான அன்பு கொண்ட மனிதன் எதையும் சமாளிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று பதிலளித்தான். இதை கேட்டு குடும்பத்தினர் சிலர் அருணை வெறுக்க தொடங்கினர். குறிப்பாக வள்ளல்வதியின் குடும்பத்தில் இருந்த சிலர், இவன் ஒரு வெளிநாட்டான் மாதிரி நம்ம குடும்பத்துக்கு வர முடியாது. இப்படியே இருந்தால் மேகனா இந்த வீட்டில் கட்டுப்படுத்த முடியாது என்று ரகசியமாக திட்டமிட்டனர். இந்த திட்டங்களை மேகனா உணர்ந்தால், அருண் நம்ம காதலை நாசம் செய்ய பல முயற்சி செய்கிறார்கள். இந்த சோதனை முடியும் நேரத்திற்குள் ஏதாவது பெரிய பிரச்சனை உண்டாகிவிடும் போலிருக்கிறது என்றாள். அருண் அவளை நம்பிக்கையுடன் பார்த்து, நம்ம காதல் உண்மையானது என்றால் எந்த சோதனையும் நம்மை வெல்ல முடியும். நீ எந்த பயமும் கொள்ளாதே என்றான். ஆனால் காதலுக்கு எதிராக சதிகள் அதிகரிக்க அருண் உண்மையில் வெற்றி பெறுவாரா? ராமசாமி மற்றும் வள்ளல்வதி இறுதியாக அவரை ஏற்றுக்கொள்வார்களா? அல்லது புதிய பிரச்சனைகள் உருவாகுமா? 7. காதலின் புதிய சவால்கள். அருணின் பொறுமையை சோதிக்கப்படும் நாட்கள் தொடர்ந்தன. மேகனா அவனுடைய தியாகத்தையும் வலிமையையும் பார்த்து மனதளவில் பெருமை அடைந்தாள். ஆனால் அவளுக்கு உள்ளே ஒரு ஆழமான பயம் இருந்தது.
இந்த சோதனைகள் வெற்றி பெறாவிட்டால் அவனுடன் தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள முடியாதோ என்று பயமாக இருந்தது. ராமசாமி மற்றும் வள்ளல்பதி அருணை நிரூபிக்க முடியாத சூழ்நிலைகளை உருவாக்க தொடங்கினார்கள். ஒரு நாள் குடும்ப உணவின் போது வள்ளல்பதி ஒரு சமையல் பாத்திரத்தை நேராக தரையில் வீசினார். ஆனால் பெரிய சத்தம் ஏற்பட்டது. அருண், இவ்வளவு கவனக்குறைவாக எங்களுடைய மரியாதையை கெடுத்து விட்டாய் என்று வள்ளல்பதி கோபமாக கூறினான். அருண் ஆச்சரியம் அடைந்து பார்த்தான். அவன் பாத்திரத்தை தொடவே இல்லை. ஆனால் சூழ்நிலை அவனுக்கு எதிராக திரும்பிவிட்டது. குடும்ப உறுப்பினர்கள் அவனை குற்றம் சொல்ல தொடங்கினார்கள். நான் இதை செய்யவில்லை என்று அருண் அமைதியாக கூறினான். ஆனால் நீயே சமையல் பாத்திரங்களை எடுத்து கொண்டிருந்தாய் இல்லையா என்று வள்ளல்பதி குற்றம் சாட்டினார். மேகனா உடனே நுழைந்தாள். இது உண்மையல்ல, அருண் எதையும் தவறாக செய்ய மாட்டான், உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் என்று கோபமாக கூறினாள். வார்த்தைகளை கேட்க தயங்கினர். இந்த சம்பவம் அருணுக்கும் மேலும் சோதனையாக மாறியது. அவன் தன் பொறுமையை இழக்காமல் அமைதியாக இருந்ததால் அவசியமான சூழ்நிலையில் உருவாகின. இந்த இரவு அருண் தனது நண்பன் விஜயிடம் இதை பகிர்ந்தான். நான் இங்கே தொடர்வதற்கான அர்த்தம் இருக்கிறதா? அவர்கள் என்னை ஏற்கவே மாட்டேன் என்கிறார்களே என்று அவன் கவலையுடன் கேட்டான். விஜய் சிந்தனை செய்து, அருண், உண்மையான காதலுக்கு எல்லாம் எதிர்ப்பு இருக்கும். ஆனால் நீ உன் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. மேகனா உன் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாள். அதனை நீ தவறவிடக்கூடாது என்று உறுதியான குரலில் கூறினான். அருணுக்கு உற்சாகம் வந்தது. நீ சொல்வது உண்மை விஜய். நான் இந்த சோதனையை சமாளிக்கப் போகிறேன். எவ்வளவு இருந்தாலும் காதலுக்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் எதிர்காலம் எதை கொண்டு வரப்போகிறது? குடும்பத்தினர் உண்மையை உணர்வார்களா? அல்லது புதிய சதி ஒன்று அருணுக்கு எதிராக தயாராகிவிட்டதா? கதை தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.